மக்களே போன் போடுதா? வேற யாரு? அந்த கொள்ளக்கூட்ட தலைவிதான். என் மாமியார சொல்லுதம்மா. ஓ மாமியார் கொள்ளக்கூட்ட தலைவியா? அப்ப யா மாமியார் யாரு? என்ன காலையில போன் போட்ட மாதிரி இருக்கு. உன் மாமியாரிக்கு இருப்பு கொள்ளல. அங்க இருந்து வீடியோ முன்னாடி கஞ்சி குடிப்பால குடிக்க மாட்டால தெரியல. போனை எடுத்து நொங்கு நொங்குன்னு தட்டி உடனே போனை போட்டுருவா உனக்கு. என் மொபைல வாழவும் விட மாட்டா, சாவும் விட மாட்டான். அங்கதான் நிம்மதியா இல்லன்னு பார்த்தா அங்கிருந்து இங்க வந்தாலும் இருக்க விட மாட்டேக்கல. போனை போட்டு போட்டு உசுர வாங்குதால. உன் மாமியாரி பேசுறதுக்கு நான் ஏன் கேட்டுட்டு இருக்கேன்? நல்ல 4 கொடை கொடு. யாரு இவ பைத்தியக்காரியாக்கும்? எல்லாத்தையும் பைத்தியமாக்கி சுத்த விட்டுருக்கா. அப்படிதான் நல்லா கேளு. உங்க மாமா என்னைக்கு உங்க வீட்டை விட்டு போவாளோ அன்னைக்கு தான் நான் அந்த வீட்ல காலடி எடுத்து வைப்பேன். என் செல்ல மவள அப்படி போட அருவாள. உன் நாத்தனகாரி என்னைக்கு அவன் மாமியார் வீட்டுக்கு போவாளோ அன்னைக்கு நீ இங்க இருந்து உன் மாமியார் வீட்டுக்கு போனா போதும். உங்க மவளுக்கு வாய்க்கு ருசியா வடிச்சு கொட்டதுக்கும் குழம்பு கறி கூட்டுன்னு ஆக்கி போடுறதுக்கும் எங்க வீட்ல என்ன நேர்ந்து விடல. ஆமா, அதுக்கு தான் இங்க இருந்து சீர் சனத்தி எல்லாம் கொடுத்து கட்டி கொடுத்துருக்கு. உன் மாமியாரிட்ட உன் நாத்தனவ முதல்ல அடிச்சு விரட்ட சொல்லு அவன் மாமியார் வீட்டுக்கு. ஏத்தே போயிட்டு வரேன். பியாக்கெல்லாம் தூக்கிட்டு எங்க மருமகள போறா இப்போ? இல்லத்தே, எங்க வீட்லயும் உங்க மொவளுக்காண்டி வடிச்சு கொட்டதுக்காண்டி நீ அந்து விடல. அதனால உங்க மொவளை என்னைக்கு அடிச்சு விரட்டு வேணும் அன்னைக்கு நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து திரும்பி வரேன். போயிட்டு வரேன். டாடா பை பை. யாத்தாடியோ படுபாவி, பியாக்கு தூக்கிட்டு கிளம்பிட்டாளே. அம்மா அண்ணி கிளம்பிட்டா, நான் சோத்துக்கு என்னமா செய்வேன்? அம்மையும் அவளும் சோத்துக்கு சிங்கி சிங்கி அடிங்க. பாவி மக்கா, இப்ப என்னடி செய்ய? அவ பியாக்கோட போனா திரும்பி வர மாட்டாளடி. கையில கால உளுந்து கூப்பிட்டாலும் வர மாட்டாள. ஏ கடவுளே, காலையிலே ஆரம்பிச்சிட்டப்பா. அம்மா அண்ணி போயிட்டா, நான் சோத்துக்கு திண்டாடிடுவாம்மா. போம்மா, அந்த மாராசி கால்ல கையில உளுந்தாது என்னத்தையாவது உருட்டி பெரட்டியாவது சொல்லி அவளை இழுத்துட்டு வா. ஒன்னு பெத்த பாவத்துக்கு அவ பின்னலாம் போக வேண்டி இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. மாமியார்கிட்ட பேசும்போது பக்கத்துல ஆள் இருக்கா, என்ன இருக்கு, யாது இருக்குன்னு பார்த்து எடுத்து பேசுறதுக்கு இல்லாம இவ காதுல போய் விழும்படியா பேசி இருப்பாளா? என் மருமோளு கொஞ்சம் நாளே போதும். இப்போ கேக்கே வேண்டாம். மடக்கு மடக்கு நம்மள கண்டா பச்சை தண்ணியை குடிக்க மாதிரி குடிப்பா நம்மள. மருமோளா நில்லு, போகாத. மருமோளா பொசுக்குன்னு இப்படி பொட்டிட்டு கிளம்பிட்ட. பின்ன என்ன செய்யணும்னு சொல்றியா? உங்க மொவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? மருமோளா என்ன பார்த்து, என் கண்ணை பார்த்து பேசு மருமோளா. என்னை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு மனசு இருக்கான்னு சொல்லு. ஆவண ஒப்பறிவிக்காதீங்க, இறையளவா இருக்கு. மருமோளா, நானும் என் மொவளும் பேசுனதுல உண்மை நினைச்சிட்டியோ? பின்ன பொய்யா? இப்போ ஒரு நிமிஷம் இரி மருமோளா, என் மொவளை கூப்பிடுதேன், அதை நிரூபிச்சிருந்தேன் பொய்ன்னு. சீக்கிரம் ஓடியா ஓடியா. ஏம்மா அன்னிக்காரி கிளம்பல போல இருக்க, இங்கே ஸ்டாப்ல நின்னுட்டா போல இருக்க. ஆமாட்டி, நான் தான் நிறுத்தி வச்சிருக்கேன். உன் போனை கொண்டா, அவளை எப்படியாவது தலையவளைய கட்டி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடலாம். ஏன் போன் எதுக்குமா? கொண்டாட்டி 5 நிமிஷம் கொண்டான்னு சொல்லுதம்ல, அப்பதான் அவன் நம்புவா. உனக்கு சோறு வேணுமா வேண்டாமா? வேணுமா? நான் சொகுசா உட்கார்ந்து திங்கணும்னு அண்ணி இருந்தாதான் நல்லது. அப்படி நான் போனை கொண்டா. இந்தம்மா போன் ஏதாவது பண்ணி அவளை நிறுத்திரு. செல்ல மவள, நான் போடுற ஐடியால இப்போ உங்க அண்ணிக்காரி ஒரே ஓட்டமா ஓடி அடுக்காலையில போய் உனக்கு எல்லாத்தையும் செய்து எடுத்து தருவா. உன் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுவா. இதத்தான் எதிர்பார்த்தேம்மா, இதத்தான் எதிர்பார்த்தேன். வாங்கிட்ட எல்லாருக்கும் மண்டையில தான் மூளை இருக்குன்னு சொல்லுவோமா, உனக்கு உடம்பு முழுக்க மூளை தான். செல்ல தாயா கொக்காவா. இடி பேசத விட செயல்ல தம்பி காணிக்கணும். இப்ப பாரு மர்மோள, இந்த போன பத்தியா என் மொபைலுக்குள்ளது? தெரியும் தெரியும். இந்த ஓட்ட போனை பத்தி தெரியாதா? என் செல்ல மர்மோள என்ன அழகா சொல்லுதாமா. அவன் செல்ல வயால சொல்லிட்ட. அதே ஓட்ட போடுதான். ஓட்ட போன்ல என்னத்த பேச முடியும்? ஒண்ணுமே பேச முடியாது, வெறும் சோப்படப்பா. எடி இந்த போன்ல பேசவே முடியாதுல்ல. ஆமாமா, இதுல போன் படல கேட்காது. நான் எங்க போன் பட சும்மா வச்சு பேசிட்டு இருப்பேன். பாத்தியா மர்மோள, அவ மாமியாட்டெல்லாம் பேசல பாத்துக்க. சும்மா நடிப்பு, எல்லாம் நடிப்பு மர்மோள. நம்பிட்டேன். நீ நம்பலன்னு நினைக்கேன், வெறும் சோப்படப்பா மர்மோள. இப்ப பாரு, நீனே நம்புவேன். இப்ப எதுக்கு இந்த மாமியார் கையில தூக்கி பிடிச்சிருக்கு இந்த செல்போனை? என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு நம்ம பேசாம நிப்போம் கல்லு கணக்க. மர்மோள இப்ப பாரு. இனி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டே. வீட்டுக்குள்ள போறேன். புஷ்பாக்கா உள்ளவாக்கா. யார் இங்கே நின்று வாய் படுத்துட்டு இருக்க? உள்ளவா, கதை பேசுவோம். வரேன். போனால் போகட்டும் போடா. என்ன இதெல்லாம்? போனு என் தங்க ரசத்தி, என் ஐடியாவை பத்தியா? போட கீழே போட்டுனாலும் என் மர்மல உள்ள அனுப்புனா இல்லையா? ஓட்டங்கண்ணி மாதிரி இருக்குல்ல, இத நான் என்ன செய்வேன்? என் பைத்தியக்காரி இதுக்கு பையா கவலைப்படுதே. அட பைத்தியக்காரி இதுக்கு பையா கவலைப்படுதே. நான் ஒரு ஐடியா சொல்லுதேன் கேளு. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க நோட்டெல்லாம் கிழிஞ்சு போயிட்டு நான் என்ன தெரியுமா செய்வேன்? 1 ரூபா கொடுத்து கிழங்கு மாவு வாங்கிட்டு வந்து அதை தண்ணியில ஊத்தி கரைச்சி அப்படியே அடுப்புல வச்சு காய்ச்சி அதை அப்படியே கம்மு மாதிரி ஆக்கி பேப்பர்லாம் ஒட்டிடுவோம். டக்குனு பேப்பரும் ஒட்டிக்கிறோம். அதே மாதிரி கிழங்கு பசையை வாங்கிட்டு வந்து உனக்கு அளவோல போன ஒட்டி தரேன். அதுக்கப்புறம் ஒட்டுன போன வச்சு மணிக்கணக்கு நான் யார்கிட்டனாலும் பேசு.
எடி சின்ன பொண்ணு யாமிட்டி எதுவும் பிரச்சனையோ உன் மாமியாரி போன் எல்லாம் போட்டு உடச்சு எடுத்து போட்டா அக்கா, வழக்கம் போலதாக்கா என் மாமியாரால எந்த பிரச்சனையும் இல்லக்கா. அது போக்கில் தின்ட்டு அது போக்கில் இருக்கும் பாத்துக்கோங்க. இந்த நாத்து கிடக்கால நாத்து அவளால தாக்கா பெரிய அக்க பொறு. சவத்தை என்னத்தை செய்ய அவன் என்னைக்கிட்டே உன் மாமியார் வீட்டுக்கு போவா. அவ போனதான் எனக்கு நிம்மதியா போக மாட்டேங்கல்ல. திருவாரூர் தேர விட நாட்டியர்லாம் போல இருக்கு. இவ்வளவு நகர்த்த முடியலையே. இந்த காமெடியிலேயே ஒரு காமெடியே கேளுக்கா. என்னது டி ஒருத்தங்க கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க 4 நாத்தனாரை எப்படி சமாளிப்பதுன்னு வீடியோ போடுங்கன்னு. ஏக்கோ நான் ஒரு நாத்தனாரை வச்சுக்கிட்டே அல்லாடி கில்லாடின்னு கிடக்கேன். இதுல 4 நாத்தனார் நிறைச்சு பார்க்கவே எப்படின்னு யோசிச்சு பாரு. அப்பா 4 நாத்தனாரா நாடு தாங்காதப்பா. எனக்கும் அது தாங்க தோணுச்சு. மர்மோள இப்பதான் பிரச்சனை நடந்து அடுத்த நேரம் பத்தில மருமளன் வாடி வந்துட்டு இதுதாக்க எங்க அத்தை கிட்ட ரொம்ப பிடிச்சுக்கோணும். என்னத்தே உட்கார்ந்தேளா? வேண்டாம் மர்மோள கொஞ்சம் வேலை கிடக்கு பாத்துக்கா வயலுக்கு போகணும். ஆமா தக்காளி கிடக்கலதே பறிக்கணும்னு சொன்னில்ல. நானும் வரட்டு மாத்தே உங்க கூட. வேண்டாம் மர்மோள நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுன. நான் பஞ்சவர்ணக்கா கூட போய் பறிச்சிட்டு வரேன். ஆமா எங்க அத்தையும் வாரேன்னு சொல்லிட்டு இருந்தாவளே புஷ்பா. அப்போ உங்க வீட்ல போய் உங்க அத்தையை அனுப்பி விடுன. நானும் 2 பேரும் போய் பறிச்சிட்டு வரோம். மர்மோள என் மவளை பத்தி எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத மர்மோள. அவ ஒரு பியாத்த ஒரு காசுக்கு ஆக மாட்டான். என்னத்த செய்ய மாமியார் வீட்டுக்கு போன்னு பத்தி விட்டாலும் போக மாட்டேங்க. என்ன செய்ய முடியும்? அவ போற அன்னைக்கு போட்டுன்னு விட்டாச்சு. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ மர்மோள. சரி முடுங்க தே வீட்டுக்கு வீடு வாசப்படி வேற என்னத்த செய்ய. சரி நடக்கட்டு. மர்மோள நீ இன்னைக்கு சோறு பொங்கட்டானே உனக்கு சோறு பொங்கி கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன் சரியா? யாந்தே நான் செய்வோம்ல தே. இருக்கட்டும் மர்மோள இன்னைக்கு உனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கலாம் நினைச்சி நான் தான் சோறு வெடிச்சு கருவாட்டு குழம்பு வச்சிட்டேன். என்ன நல்ல முச்ச பயிரும் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். நல்ல முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். மாங்காய் கூட போட்டிருக்கேன். முட்டை அவிச்சு வச்சேலா? அவிச்ச முட்டைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல தே. ஆமா மர்மோள முட்டை அவிச்சு வச்சிருக்கேன். என்ன நீனும் சாப்பிட்டு என் மவளுக்கும் கொடு. நான் ஓடி போய் தக்காளியை பறிச்சு ஓடி வந்துருந்தேன். என்ன மர்மோள தே வயிறு பசிக்கும்ல கொஞ்சோண்டு கருவாட்டு குழம்பு வச்சு சோறு கொண்டுட்டா வெயிலுக்கு. வெயிலுக்கு சோறெல்லாம் வேண்டாம் மர்மோள. நேரத்துல கஞ்சி கிடக்கு அதுல கொஞ்சோண்டு தயிரை ஊத்தி கொஞ்சோண்டு பச்சை மிளகா மல்லிக்கீரை கருவேப்பிலை எல்லாத்தையும் பிச்சு போட்டு கொண்டு போயா. என்ன சரிங்க தே நீங்க போயிட்டு வாங்க. ஏடி எங்க அத்தைக்கும் வயிறு பசிக்கும்லாட்டி அப்ப நீ கஞ்சி கொண்டு போகும்போது என்கிட்ட சொல்லி நானும் கொண்டு வரேன். சரிக்கோ. ரோசம்மா அம்மா ஒரு மாதிரி சத்தம் போடுதியா? உடம்புக்கு எதுவும் கழியலையோ? காலையில இருந்து ஒண்ணும் வாயில தின்ன மாதிரியே தெரியலையே. எடி சிம்ரனே அடுக்கலையில வேலை தான செஞ்சிட்டு இருக்கேன். சும்மா உட்கார்ந்து பல்லங்குழி விளையாடிட்டு இருக்கேன். சிம்ரனு கிடந்து அலறிட்டு கிடக்காரு. அந்தல செவிட்டுல போட்டேன்னு வச்சுக்க 32 பல்லும் ஒண்ணு இல்லாம ஆயிரும். ஆமா அது வரைக்கும் எங்க கையை அப்படியே பூ பறிக்க போகும்ல. இடி யாம்படி வம்பளைக்குன்னு வானால நிக்க என்னது சொல்ல வாரன்னு ஏதாவது ஒண்ணு புரியுதாட்டி உனக்கு? என்ன சொல்லும்? இடி ரோசா காலையில இருந்து தீவனம் திங்காம கிடக்கு பாத்தியாட்டி? பாத்தே நானும் கொடுத்து பார்த்தேன். கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுத்து பார்த்தேன். ஒண்ணும் குடிக்கவும் இல்ல. என்ன செய்யன்னு தெரியாம நானும் முடிச்சிட்டு தான் இருக்கேன். உமர வருவேன்னு பாத்துட்டு இருக்கேன். போன் வர போட்டேன். போன் எங்க வச்சிருக்கீரு? போன பேண்ட் பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். அது தலைய சுத்தி தூரடிக்கு போட வேண்டியதுனே. போன் போட்டா எடுக்காது. ஒரே நாட்டு என்ன போன் வச்சிருக்கீரோ தெரியல. வாட்ட போன். ஏடி நம்ம ஊர் பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது இடையில எங்க டவர் கிடைக்கும்? ஒன்னும் டவர் கிடைக்காது. அதான் நாட்ரிச்சுன்னு வந்திருக்கும். ஒண்ணு செய்யும் ரோசாவை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில காணியும். துட்டு போனாலும் பரவாயில்ல. சரி தூக்கிட்டு போயிட்டாரேன். அதுக்குள்ள சொத்த பொங்கி வைனா எனக்கும் வயிறு பசிச்சிட்டு. சரி பாத்து தூக்கும். அது போகல தின்னுட்டு அது போகல சத்தம் கட்டாம கிடக்கும். இன்னைக்கு இப்படி போய் கிடக்க இல்ல தாயி. உனக்கு கோல் அடிச்சிட்டு சொல்லு. ஏன்க்கா அப்படி சொல்லுத? நல்ல பழம் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. பவளம் போல இருக்குல்ல. நல்ல விலைக்கு போகும்ல. என் மருமச்சன் தான் தக்காளி பழம் நம்ம இடத்துல நல்ல வருந்தே தக்காளி போடும். திடீர்னு விலையில கூடுச்சுன்னா நல்லதானே. உனக்கு கிடைச்ச மருமோ நல்ல மருமோ கிடைச்சிருக்கா. எனக்கு கிடைச்ச மருமோ இருக்கால ஒரு உருட்டி கட்ட. அப்படி உன் மருமோல சொல்லாதக்கா. குணம் நல்ல குணம்ல தங்கமான குணம் அந்த பிள்ளை. பஞ்சவர்ணக்கா 2வது மவனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னில்ல. எப்ப பார்க்க போற? சொல்லிட்டே இருக்க. மூத்த மாவ ஊர்ல இருந்து வாரேன்னு இருக்கா. அவ வந்தோடனே தான் பொண்ணு பார்க்க போகணும். அவதான் சரியான ஆளு. நல்ல சரியா பேசுவா. போகும்போது ஒண்ணு கூப்பிடாம போவனா? இட்லி குண்டா இடி கிண்டல் பண்ணாதடி. என் மாமியாருக்கு இந்த இட்லி குண்டாலதான் கஞ்சி குடிச்ச மாதிரி இருக்குமா. டி உனக்கு இந்த இட்லி குண்டா ஞாபகம் இருக்கா? நீ வீட்டை ஒரு நாள் சுத்தப்படுத்தினில்ல. அப்ப தூக்கி போட்டில்ல. நான் எடுத்துட்டு போனோம்ல. அதான் ஆமாக்கா இதை மறக்க முடியுமா? ஒரு தண்ணிக்கு எங்க மாமியாக்காரி இதுலதான் கஞ்சி குடிப்பேன்னு சொல்லி உசுர வாங்குது. இதுல கஞ்சி வைக்க நான் ஒரு பக்கம் அரிசியை போட்டு பொங்கணும் போல இருக்கு. அரிசி விக்க வேலையில எங்க இருந்து அரிசி வாங்கி கஞ்சி வைக்க? அதனால ரேஷன் அரிசி இடம்லாட்டி அது நல்ல அரிசியா தானே இருக்கு. பரவாயில்ல இப்போ. அதனால அதை வாங்கி சோறு வைங்கிறது. நீ சொல்லு சரிதாக்கா. கம்பெனி கட்ட முடியாது. உன் குழந்தைக்கு பொண்ணு பார்க்க சொல்லி உன் மாமியார் அலப்பற பண்ணிட்டு கிடந்தா என்னாச்சு விஷயம்? அந்த குத்தை ஏன் கேட்க? என் புருஷனுக்கு உட பிறந்தா என் புள்ளைகளுக்கு அப்பம் கூட பிறந்த கப்பல் அரசி நாளை கழிச்சு வந்து இறங்குதாளாம். ஏ கடவுளே அவ பெரிய தில்லலங்கடிலாக்கா. ஆமாட்டி வேற என்ன செய்ய? அவ வந்தாதான் பொண்ணு பார்க்கணுமா தம்பிக்காரனுக்கு. யாரு உன் மாமியா கிளப்பி சொல்லுதோ? ஆமா அதுதான் சொல்லிட்டு தெரியுது. என் மாவ வந்த பிறகு பொண்ணு பார்க்கணும் டடக்கு. அவ பேரு என்னது? ராஜேஸ்வரி தானே? அவ பேர் ராஜேஸ்வரி. அவ உண்மையிலே ராட்சசி. என்னக்கா இப்படி திடுப்புன்னு சொல்லிவிட்டா ராட்சசின்னு? அவள ராட்சசின்னு சொல்லாம எப்படி டி? வா நாத்தனா கூட எவ்வளவு பரவாயில்லட்டி. சோறு கண்டா சொர்க்கன்னு பேசாம கிடப்பா. கொஞ்சோண்டு இட்லியா வச்சு சட்னி வச்சு போட்டா போதும். அவ போட்டுல தின்னுட்டு அவ போகல படுத்தாத கிடப்பாள்ல. ஆனா ஏன் நாத்தனா அப்படி இல்ல. அடுக்கலையில வந்து உருண்டு பிறண்டு கடுகுல இருந்து காயடப்பா வரைக்கும் என்ன இருக்கு யாது இருக்குன்னு தொட்டு தொலாவி பாத்துருவாள. ஒரு 10 ரூபா துட்டு அதுக்குள்ள வச்சிருக்க முடியாது டி. வந்தோட பாத்துட்டு ஏதோ 10 லட்சத்தை மறைச்சிச்ச மாதிரி ஓன்னு ஊழ
எக்கோ ஐயா ஆமாடி உடனே என் மாப்பிள்ளைகிட்ட சொல்லிருவா, என் மாமியார்கிட்ட சொல்லிருவா, உன் பொண்டாட்டி என்னெல்லாம் மறைச்சு வச்சிருக்கா துட்ட, ஏ அப்பா எவ்வளவு காணி சேர்த்து வச்சிருக்கா அப்படின்றவா. அப்படியாக்கா அப்ப எங்க நாத்து பரவாயில்லையே போல இருக்க. ஆமாடி உன் நாத்துல எவ்வளவு பரவாயில்ல, எப்படி காமெடிக்காது அங்கேயே உருண்டுட்டு கிடக்கல. என் நாத்து தான் பயங்கரவாதி நினைச்சேன், இப்ப இதெல்லாம் சுச்சிப்பி போல இருக்க, வெறும் காமெடி பீஸ் தான் போல இருக்கு. ஆமாடி என் நாத்தனை வந்த பிறகு பாரு அதிர போகுது. அப்போ சூடு பிடிக்க போதுன்னு சொல்லு. ஆமாடி விறுவிறுப்பு அதுக்கப்புறம் தான் அதிகமாக போகுது. அக்கா, அப்படியே பேசிட்டே போயிட்டேரி. மாமியா கறி வேற வயிறு பசியில துடிச்சிட்டு கிடக்கும். மாமியா கறிக்கு வயிறு பசி வந்துட்டுன்னு வச்சுக்கியா எதை திங்கலான்னு ஓடிட்டு தெரியுங்கோ. மாமியாரி மேல என்ன பாசம்டி உனக்கு. வேற என்னக்கோ செய்ய, வாழை வந்தாச்சு, வந்த வீட்டுல கிடந்து சண்டை போட்டுட்டு அடிப்படி போட்டுட்டு உருண்டுட்டு கிடக்க முடியுமாக்கோ. அதுக்கு ஒண்ணுனா நான் தான் பாக்கணும், எனக்கு ஒண்ணுனா அதுதான் பாக்கணும், வேற என்ன செய்ய முடியும். ஒன்ன போல 4 பேர் புரிஞ்சுக்கிட்டா மாமியா மரும சண்டே இல்ல, எப்படி ஒத்துமையா அப்படி இப்படின்னு போயிரும். சரி போ, விருட்டுன்னு போ, நேராது. எங்க நாத்து வேற சொல்லிருக்கு, என்னை சீக்கிரம் ஓடி வந்துருங்க, நம்ம ரெண்டே சேர்ந்து உட்காந்தா கரோட்டு குழம்பு வச்சு ஒரு வெட்டு வெட்டணும் இருக்கு. போக்கா போயிட்டு சீக்கிரம் வர வரணும் திரும்பி. ஏத்தே கஞ்சி கொண்டு வந்திருக்கோம் வாங்க. மர்மோல அந்த மரத்தடியில வச்சிட்டு போ, நான் குடிச்சுக்கிட்டேன். இல்ல தாயி எனக்கும் கஞ்சி கொண்டு வந்துட்டேன் என் மர்மா, போய் கஞ்சி குடிப்போமா. சரிக்கா கஞ்சி குடிச்சிட்டு வந்து மீதி தக்காளி பழத்தை பறிச்சு போடும் வா. வசந்திக்கா வாங்க, அங்கனே நின்னுட்டியே, வாங்க உள்ள வாங்கக்கா. என்ன நாத்து எப்படி இருக்க? என்னக்கா நீங்க நாத்து நாத்துங்கிய, எங்க அண்ணிக்கு தான் நான் நாத்து. உங்க அன்னைக்கு மட்டுமா நீ நாத்து? இந்த ஊருக்கே நாத்து. உன்னை எல்லாரும் நாத்து நாத்துன்னு தானே கூப்பிடுதாவோ செல்லமா. சரி விடுங்கக்கா, அவ்வளவு அன்பு என் மேல, என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல. என்ன பிடிக்காமல? அம்மா என்ன தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? நம்ம தோட்டத்துக்கு போயிருக்காவல்ல, அங்க கஞ்சி கொண்டு போயிருக்காவ எங்க அண்ணி. பாரு நாத்து, காலமே கெட்டு கிடக்கு, தனியெல்லாம் இருக்காத. ஏகப்பட்ட கள்ளம் பயமா இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? கள்ளனா? நம்ம ஊர்ல எல்லாம் கள்ளம் வரல இதுக்கு முன்னாடி. இந்த பக்கத்து ஊர்ல ஏதோ கள்ளம் வந்துட்டான், கள்ளம் வந்துட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரே பியார கிடக்கு. பாத்துக்கோ, பார்த்து எடுத்து இருந்துக்கோ. இப்போ நீங்க சொல்லத பார்த்தா கொஞ்சம் பயமால இருக்கு. பயப்படாத, உங்க அண்ணிக்காரி இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? அவதான் 4 வர வஸ்திக்கு இருக்காள, கள்ளம் வந்தாலும் எட்டு அடிச்சு சாத்திடுவாள. ஆமா அதுவும் சரிதான்க்கா, எங்க அண்ணிய முதல்ல போனை போட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லணும். அக்கா செல்ல தாய் அக்கா. சொந்தங்களே யாரோ வாரா பாத்தீங்களா? நாங்க 2 பேரும் வாயை பழந்து நிக்கிறத பார்த்தாலே தெரியுது. ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு எனக்கு. அது யாரு எவரு பொறுத்திருந்து பாப்போம் என்ன. சொந்தங்களே மறக்காம எங்க எல்லா வீடியோவும் பாருங்க. அஸ்மி ஜேசி சேனலுக்கு ஒரு லைக்க போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லத்தாயி என்னவோ சொல்லல, சப் சப்ச்சா அக்கா அது சப்ஸ்கிரைப். ஆமா செல்லத்தாயி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம், போயிட்டு வரோம், நேராயிட்டு.